சாருகாசன் கமலம் என்ற பெண்ணை 1953ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள அதற்கு அடுத்த ஆண்டுதான் அவருடைய தம்பி கமலஹாசனும் பிறந்தார். சாருகாசனும் தனது தம்பி கமலஹாசனை ஒரு மகனைப் போலவே வளர்த்து இருக்கிறார். சாருகாசனை பொறுத்தவரை அவருக்கு சந்திரகாசன், கமலஹாசன் என்று 2 சகோதரர்களும் நளினி என்ற ஒரு சகோதரியும் உள்ளார். மேலும் சாருகாசனின் தந்தை சீனிவாச ஐயங்கார் அப்போது இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவருக்கு குருவாக விளங்கிய யாகூப் ஹாசன் என்ற பெரியவரின் பெயரை தனது 3 பிள்ளைகளுக்கும் நன்றி கடனாக பெயரிட்டார். என்னதான் நடிகர் கமலஹாசன் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் கடந்த 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக அந்த நேரத்தில் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். தமிழகமெங்கும் உள்ள கமலஹாசன் ரசிகர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் தங்களை உறுப்பினராக விறுவிறுப்பாக இணைத்துக் கொண்டார்கள். காரணம், கமலஹாசன் வருவார், தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 65 வயதில் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கிய கமலஹாசன் கட்சி தொடங்கிய போதே பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளானார். காரணம், அவரது கட்சி பேரில் குறிப்பிட்டிருந்த மையம் என்ற வார்த்தை இறந்தவரின் உடலை குறிக்கும் என பின்னாட்களில் தமிழாய்ந்த ஆய்வாளர்கள் தங்களது பேட்டியின் மூலம் உலகுக்கு எடுத்துரைத்தார்கள். 2018ஆம் ஆண்டே டிஜிட்டல் முறையில் தமிழகமெங்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நடிகர் கமலஹாசன் கலைஞரின் டிவியை உடைத்து, ரிமோட்டை உடைத்து தன் கையில் இருக்கும் டார்ச் லைட் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அளிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். முதலாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கமலஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியை சந்தித்தார்கள். பின் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சரத்குமாரின் சமகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை களம் காண்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி மாற்றத்தை உருவாக்குகிறோம் என முதலமைச்சர் வேட்பாளராக கமலஹாசனை முன்னிறுத்தி 234 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். குறிப்பாக பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் தனது கோவை தெற்கு தொகுதியை பறிகொடுத்தார் கமலஹாசன். எந்த தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்சியை தொடங்கினாரோ ஒரு கட்டத்தில் அவரது கட்சியிலே மாற்றத்தை ஏற்படுத்தி யாரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அந்த திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தேர்தலை புறக்கணித்தது மக்கள் நீதி மய்யம் கட்சி. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தனது கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறி எந்த இருவரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினாரோ அதே திராவிட கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி நேரடியாக திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தது. திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கமலஹாசனும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தலின் போதே கமலஹாசனுக்கு மக்களவை உறுப்பினராக பதவி வழங்க திமுக ஆதரவளித்திருந்தது. அதன் விளைவாக கமலஹாசனுக்கு திமுக பிற்காலங்களில் ராஜ்யசபா எம்பி கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது.